மற்ற படத்தில் நடிக்கும் போது நம்ம இந்த அடுத்து என்ன டைலாக் இது பண்ணோம் பேசணும் அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் கமல் சாரோட நடிக்கும்போது எதுவுமே மைண்டில் இல்லை, அவரையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அது என் வயசுக்கு நான் அவரை பற்றி பேசக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து எவ்ரிடே நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் நான். இல்லை, இது ஏன் நான் கேட்டேன்னா, கமல் சாருக்கு சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள்லாம் வரும்போது சிம்பு வந்து கண்ணு கலங்கி நான் பார்த்துருக்கேன். அது அதனால தான் சொல்கிறேன், அந்த லவ் ஃபார் கமல் சார் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்ட்டு. சாருக்கு வந்து அந்த விஸ்வரூபம் டைமில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொன்னோன்னே என்ன மேட்ருன்னு எதுவுமே கேட்கல, குளிக்காமல் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் சார் வீட்டில் நின்ட்டேன். நம்ம போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஆனால் நம்ம அங்கே இருக்கோன்ற அந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் அங்கே போனது தான் வந்து பெரிய விஷயம். சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ தட்ஸ் லவ் ஃப்ரம் சிம்பு டு யூ சார்.